வணக்கம் ட்ரேடர்ஸ். ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. இந்த சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட அஸ்யூஷுவல் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும், அதாவது நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்டில் குறிச்சிக்கிட்டு அதை வச்சு எப்படிலாம் ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் அந்த மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கான்செப்டை வச்சு எங்கே ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்றைக்கி இந்த கான்செப்டையே நம்ம இப்போ ஒரு பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த கான்செப்டை எப்படி பேசிக்லேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? எப்போதுமே ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் எந்த ட்ரேடுமே பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியாது மார்க்கெட் எங்கிட்ட போகுது அப்படின்ட்டு. அதாவது பிகினராக இருக்கிறவங்களுக்கு, ஒரு 5-10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ஏதாவது ஒரு பக்காவான ஸ்ட்ராட்டஜியை வச்சு எந்த சைடு போகுது அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. நாம் அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் எந்த ட்ரேடுக்குமே போகாதீங்க. இப்போ மார்க்கெட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சோடனே மார்க்கெட்டோட ஹையையும் லோவையும் குறிச்சிக்கோங்க. இப்போ ஹையை குறிச்சிட்டேன். இது நான் கடைசியாக முடிஞ்ச 24ஆம் தேதி மார்க்கெட்டோட அந்த லோவையும் ஹையையும் எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா கவனிங்க, லோ ஹை ரெண்டு விஷயத்தை தான் குறிச்சிருக்கோம். இப்போ இங்கே மார்க்கெட் என்னெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த லோவிலேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் லோவை பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா அந்த லோவே ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். இது ரெண்டு தான் நடக்கும். நல்லா கவனிங்க, ஒன்று லோட சப்போர்ட் எடுத்து கீழேருந்து மேலே போகும், அல்லது அந்த லோவையே பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா அது ரெசிஸ்டன்ஸாக மாறி மார்க்கெட் ஃபர்தராக கீழே போகும். இது ஃபஸ்ட்டு. மேலே நம்ம அந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட்டு கீழே வரணும், ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட்டு கீழே வரணும், அல்லது இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போகிறப்ப ரெசிஸ்டன்ஸே சப்போர்ட்டாக மாறிடும். அப்போ 4 கேஸ். ஓகேவா? இந்த 4 கேஸையுமே நம்ம எதை வச்சு மார்க்கெட் இங்கிட்டு தான் போக போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்மாக ப்ரெடிக்ட்லாம் கிடையாதுங்க, அனாலிசிஸே பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு மார்க்கெட்டு இங்கே போகுது, அல்லது இதுக்கு கீழே வந்தால் மார்க்கெட் ஃபர்தராக ரிவர்ஸ் ஆகிரும் அப்படிங்கிறத நம்ம மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனோட அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக கூட போகலாம். கையில் ஒரு நோட்டு பேனா வச்சுக்கிட்டு முக்கியமான பாயிண்ட்டெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதத்துக்கு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு இதை நான் 15 மினிட்ஸுங்கிறதுனால மார்க்கெட்டு கீழேருந்து மேலே போச்சா மேலேருந்து கீழே வந்துச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் நான் இதை ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸுக்கு மாற்றுறேன். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸுங்கிறப்பவே உங்களுக்கு தெரியுது, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் மேலேருந்து கீழே அடுத்த 2 5 மினிட்ஸுமே கீழே தான் வந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது 4வது 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிடுச்சு. அப்போ மார்க்கெட்டு மேலே இருந்து தான் கீழே வந்திருக்கு. ஓகேவா? அப்போ மேலே என்ன ஸ்ட்ரைக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,200. சரிங்களா? இந்த 24,200 போய் நான் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? 24,200 காலு புட்டு ரெண்டையுமே ஆட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ மார்க்கெட் மேலேருந்து கீழே வருது அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் மேலேருந்து கீழே வருது அப்படின்னா புட்டோட லோ காலோட ஹை, இதை மார்க் பண்ணிக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. மார்க்கெட்டு மேலேருந்து கீழே வந்திருக்கு அப்படின்னா புட்டோட லோவையும் காலோட ஹையையும் மார்க் பண்ணிக்கணும். நான் இப்போ இது எதை மார்க் பண்ணிக்கணும்? ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ். நமக்கு எல்லா டேட்டாஸுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸுக்கு மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ நல்லா கவனிங்க. இது நான் ஆல்ரெடி ஏற்கனவே நோட் பண்ணி வச்சுருந்தது. நான் அதை எரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து போடுறேன். இப்போ நல்லா கவனிங்க. 24 அந்த ஃப்ரைடே மார்க்கெட்டோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 149, ஒரு ரவுண்டாக 150 அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். ஓகேங்களா? இப்போ இதே இந்த கால் இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா இவன் மேலேருந்து கீழே வந்திருக்கானா, ஸோ இவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 193, 194ன்னு வச்சுக்கலாம். நல்லா கவனிங்க. மார்க்கெட்டு மேலேருந்து கீழே வரணும் அப்படின்னா காலோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை
புட்டோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ இதை நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த 193 கொண்டுட்டு வந்து நான் புட்டில் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த 193 நான் புட்டில் மார்க் பண்ணுறப்ப இதை ஒரு வேறு கலரில் நம்ம மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிட்டேன் 193. சரிங்களா? இதே இவனோட லோ இருக்குது பார்த்தீங்களா 149. இந்த 149 கொண்டுட்டு வந்து காலில் மார்க் பண்ணுறேன். சரிங்களா? நல்லா கவனிங்க. 149 மார்க் பண்ணுறேன். இப்போ நல்லா கவனிங்க, மார்க் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ பார்த்தா உங்களுக்கே கிளியராக தெரியும். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சோனையும் 24,200 கால் அவனோட இன்னைக்கு ஹைக்கு கீழே வந்துட்டான். இவனோட ஆப்பனண்ட்டான 24,200 புட்டோட லோக்கு கீழே வந்துட்டான். நல்லா கவனிங்க, லோங்கிறது ரொம்ப குறைவான மதிப்பு. அப்போ அந்த குறைவான மதிப்புக்கு கீழேயே வந்துட்டான் அப்படின்னா இவன் வந்து இந்த 24,200 கால் புட்டுக்கும் இடையில உள்ள போட்டியில் வந்து தோத்துட்டான் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ அதே புட்டில் போய் பாருங்கள். இந்த புட்டில் பார்க்குறப்ப இவன் ஆல்ரெடி இன்னைக்கியோட லோக்கு மேலே தான் இருக்கிறான். இவனோட ஆப்பனண்ட்டான 24,200 காலோட ஹைக்கு மேலே இருக்கிறான். சரிங்களா? அப்போ ஹைங்கிறது அதிக பாயிண்ட்டு, அதுக்கு மேலே இவன் போயிட்டான். சரிங்களா? அப்போ வந்து இவன் இந்த போட்டியில் இதுவரை ஜெயிச்சிட்ருக்கான்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ நம்ம மேலே உள்ள ஸ்ட்ரைக்கை எடுத்து பார்த்தோம். இந்த ஸ்ட்ரைக்கே நமக்கு வந்து கன்ஃபார்மாக ஒரு கிளியராக ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருச்சு. இப்போ நீங்கள் 15 நிமிஷம் முடிஞ்சோனையும் இப்போ 15 நிமிஷம் நமக்கு எங்கே முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. எவ்வளோவில்? 243. ஒரு பேச்சுக்கு முதல் 15 நிமிஷம் முடிஞ்சோனையும் இப்போ இவனோட தான் நம்ம போய் செக் பண்ணிக்குவோம். இவன் 15 நிமிஷம் முடிஞ்சோன்னே எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 111க்கு வந்துட்டான். எங்கேயோ கீழே வந்துட்டான். அப்போ புட்டில் போய் 24,200 புட்டில் ஒரு 250 ரூபா நீங்கள் என்ட்ரி போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்போதுமே நம்மளோட கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா ஆரம்பத்தில் 1:1, அதாவது 40 புள்ளி ஸ்டாப் லாஸு 40 புள்ளி டார்கெட்டு நீங்கள் வந்து வைங்க. உங்களுக்கு 20 நாள் மார்க்கெட் இருக்குன்னா 10 நாள் ஃபெயிலியரு 10 நாள் சக்ஸஸ்னாலும் உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது. இதே ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு இந்த இது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு 5,000 ப்ராஃபிட்டு. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ஏப்ரல் மாதத்தில் இது வரைக்கும் ஒரு 16 ட்ரேடிங் டே வந்து இந்த கான்செப்ட் எடுத்து போட்டிருக்கேன். ஒரு நாள் கூட வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கவே கிடையாது. அதாவது நம்ம கரெக்டாக அந்த ஹையையும் லோவையும் மார்க் பண்ணி எந்த சைடு ட்ரெண்டு கரெக்டாக போகுதோ அந்த சைடு நம்ம போயிருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் கூட வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கவே கிடையாது. இது கன்ஃபர்மேஷன். நல்லா கவனிங்க. எப்போதுமே நிஃப்டியில் போய் நமக்கு அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் மார்க் பண்ணிக்கிட்டு எங்கேருந்து மார்க்கெட்டு அதாவது மேலேருந்து கீழே வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு மேலே உள்ள ஸ்ட்ரைக்கை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு அதோட அந்த ஹையையும் லோவையும் எடுத்து மார்க் பண்ண போகிறோம். சப்போஸ் கீழே இருந்து மேலே போச்சுன்னா கீழே உள்ள ஸ்ட்ரைக்கு. ஓகேவா? நல்லா கவனிங்க. இங்கே திரும்ப ஒரு விஷயத்த சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட்டு மேலேருந்து கீழே வருது அப்படின்னா புட்டோட லோ காலோட ஹையை மார்க் பண்ணிவிட்டு புட்டோட லோக்கு கீழே கால் வந்துடணும், காலோட ஹைக்கு மேலே புட்டு போயிடணும். இதுதான் கண்டிஷன். இங்கே நடந்துருச்சு. இதோட இன்னும் நம்ம நிறையா விஷயத்த வந்து ஆட் பண்ணி அந்த கன்ஃபர்மேஷனை அதிகப்படுத்துகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் லைன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆவரேஜ் லைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்எஸ்சி வெப்சைட்டில் போய் நல்லா கவனிங்க. நீங்கள் எந்த புரோக்கரேஜ் ஆப்லையும் போய் அந்த க்ளோஸ் ப்ரைஸை பார்க்கக்கூடாது. ஏன்னா அதில் ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் முன்ன பின்ன வேரியேஷன் ஆகலாம். என்எஸ்சி வெப்சைட்டில் போய் அந்த க்ளோஸ் ப்ரைஸ் எடுக்கணும். இப்போ 24,200 புட்டு 24,200 கால் ரெண்டுக்கும் வந்து க்ளோஸ் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 க்ளோஸ் ப்ரைஸையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து க்ளோஸ் ப்ரைஸு. இப்போ 24,200 புட்டு 24,200 காலுக்கு 23ஆம் தேதியோட க்ளோஸ் ப்ரைஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 186. ஓகேவா? நான் ஆல்ரெடி அதை போட்டு வச்சுருக்கேன், அதனால் நான் என்னால் சொல்ல முடியுது. நீங்கள் வேணால் போய் அந்த ப்ரீவியஸ் டேட்டாவை எடுத்து நான் சொன்ன அந்த 186 கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 186 நான் இங்கே புட்டுலையும் கால்லையும் மார்க் பண்ணுறேன். 186 இதுக்கு ஒரு கலர் வந்து எல்லோ கலர் வச்சுக்குவோம்.
இங்கே பாருங்கள், ஆல்ரெடி அந்த 15 நிமிஷம் முடிஞ்சோனையும் இந்த 24,200 புட்டு ஆவரேஜ் லைனுக்கு மேலேயும் இருக்கிறான். சரிங்களா? அட் த சேம் டைம் இவனோட ஆப்பனண்ட்டான 24,200 காலிலையும் போய் நம்ம அதை குறிப்போம். சரிங்களா? காலில் குறிக்கிறப்ப 186 சொல்லியிருக்கேங்களா? இப்போ இந்த 186 குறிச்சிங்க அப்படின்னா இவன் நல்லா கவனிங்க, ஆல்ரெடி இவன் வந்து அதுக்கு கீழே தான் இருக்கான். அப்போ 1 2 3 கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. நம்ம கான்செப்டில் 3 கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சா? இது இல்லாமல் நான் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து நம்ம சில ஸ்ட்ராட்டஜி எடுத்து சில கான்செப்ட் எடுத்து பக்காவாக பேக் டெஸ்ட் பண்ணிட்டோன்னா பயப்படாமல் நம்ம என்ட்ரி போகலாம். ஸ்டாப் லாஸ் கூட எனக்கு தெரிஞ்சு தேவையே கிடையாது அதுக்கப்புறம். பட் நம்ம பிகினராக இருக்கிறதுனால ஒரு ஃபியருக்காக சைக்கலாஜிக்கலாக ஏதாவது நம்ம ஓவர் ட்ரேடு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மறக்காமல் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ 4வதாக ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். 4வதாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு விஷயம். ப்ரீமியம் ரேஞ்சுன்னு வச்சுக்கலாம், அல்லது ப்ரீவியஸ் டே அந்த காலு புட்டோட லோ ஹையோட ஆவரேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு பேச்சுக்கு இப்போ வந்து 24,200 நான் என்ட்ரி போக போகிறேன் அப்படின்னா, இந்த 24,200 காலோட 24,200 புட்டோட நேத்தோட லோ, நல்லா கவனிங்க. இந்த 24,200 புட்டோட நேத்தோடைய லோ இவனோட ஆப்பனண்ட்டான 24,200 காலோட ஹை, இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 203. இதையும் நான் போட்டு வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ அந்த 203ஐயும் நான் இங்கே வந்து மார்க் பண்ணிடுறேன். இப்போ 203ஐயும் நான் மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு கலர் வச்சுக்குவோம். ஓகேங்களா? இப்போ 203க்கு மேலே ஆல்ரெடி இருக்கா? நல்லா கவனிங்க. 15 நிமிஷம் முடிஞ்சோனையும் இந்த 24,200 புட்டு இவனோட லோக்கு மேலே இருக்கான் ஃபஸ்ட்டு. செகண்டு, இவனோட ஆப்பனண்ட்டான 24,200 காலுக்கோட ஹைக்கு மேலே இருக்கான் 2. இந்த 24,200 புட்டு 24,200 காலோட ஆவரேஜ் லைனுக்கு மேலே இருக்கான் 3. ப்ரீமியம் ரேஞ்சு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? 24,200ஓட நேத்தோட லோ ப்ளஸ் 24,200 புட்டோட நேத்தோட லோ, 24,200 காலோட நேத்தோட ஹை, இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் வர்ற ஆன்சர். அப்போ நம்ம 9:30 கண்ணை மூடிட்டு ஒரு 250 என்ட்ரி போட்டு ஒரு 200 வச்சுருந்தோன்னா, நான் இதோ ஒரு விஷயமும் நிறையா தடவை சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் ஒரு 2-3 வருஷத்தில் நான் கவனித்ததில் நான் நிறையா பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். 1 மினிட் வச்சு பார்த்துருக்கேன், 3 நிமிஷம் வச்சு பார்த்துருக்கேன், 5 நிமிஷம் வச்சு பார்த்துருக்கேன், 15 நிமிஷம் வச்சு பார்த்துருக்கேன், 1 ஹவர் கூட வச்சு பார்த்துருக்கேன். அதே மாதிரி கண்டினியூஸாக ஒரு 2-3 வருஷத்தில் ஒரு நாள் கூட நான் மார்க்கெட்டை மிஸ் பண்ணதே கிடையாது. சார்ட்டை ரீட் பண்ணிகிட்டே இருப்பேன். 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்து எனக்கு சில விஷயங்கள் என்ன புரிய வந்துச்சு அப்படின்னா, மேக்ஸிமம் 90%, 99% மண்டேவும் ஃப்ரைடேவும் மார்க்கெட்டு ஒன் சைடாகவே தான் போகுது. ஒன்று அப்புனா அப்பு, டவுன்னா டவுனு. டியூஸ்டேவும் தேர்ஸ்டேவும் எக்ஸ்பைரிங்கிறதுனால, டியூஸ்டே நிஃப்டி எக்ஸ்பைரி, தேர்ஸ்டே சென்செக்ஸ் எக்ஸ்பைரிங்கிறதுனால மார்க்கெட்டு மேலே கீழே மூவ்மெண்ட்டு போயிட்டு வருது. ஏன்னா அப்போ தானே வந்து அந்த ஏடிஎம் ப்ரைஸை வந்து 0 ஆக்க முடியும். வெனஸ்டே வந்து மோஸ்ட்லி டிகேவாக இருக்குது. ஒரு அந்த ½ அன் ஹவரில் தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குமே தவிர மோஸ்ட்லி அப்புறம் டிகேவாக தான் இருக்குது. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம கான்செப்ட் படி 9:30லேருந்து 10 மணிக்குள்ளே எல்லா நாளும் நம்ம ட்ரேடை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு தேவை நமக்கு கன்சிஸ்டண்ட்டாக வந்து அதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ இதிலையே வந்து இன்னொன்று நம்ம பார்த்துருவோம். இந்த 24,200 காலுக்கு ப்ரீமியம் ரேஞ்ச் என்ன அப்படின்னா, இந்த 24,200 காலோட நேத்தோட லோ ப்ளஸ் 24,200 புட்டோட நேத்தோட ஹை, இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் ஒரு ஆன்சர். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 207. அதையும் நான் இங்கே குறிச்சிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த 207 மார்க் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க. 4 லைனுக்கு கீழே தான் இவன் இருக்கான். அடுத்து மார்க்கெட் வந்து மேலே போகணும்னா இந்த 4க்கு மேலே இவன் போகணும். அட் த சேம் டைம் இந்த 4க்கு கீழே இவன் வரணும். அப்படி வராமல் மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகவே ஆகாது. ஓகேவா? வேணால் நீங்கள் நான் போட்ட அந்த 15 நாளையுமே போய் ஒவ்வொரு வீடியோவையும் பாருங்கள். இது ரிப்பீட்டடாக வந்து நமக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? இதை தான் நான் சொல்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் குறிச்சிக்கிட்டு நம்ம ட்ரேடு பண்ணோன்னா சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக ட்ரேடு பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து அந்த ஆவரேஜ் ப்ரைஸ் எடுக்கிறது
எடுக்கிறதுல அல்லது வந்து அந்த ப்ரீமியம் ரேஞ்ச் எடுக்கிறதுல இதிலலாம் ஏதாவது டவுட்டு அல்லது அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை லோலலாம் டவுட் இருக்குது அப்படின்னா இந்த யூடியூப் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு எப்போ வேணாலும் இது சம்மந்தமான உங்களோட அந்த டவுட்டை நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் அந்த அதாவது ஆரம்பத்துலேருந்து இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் கையையும் வச்சு எப்படி மார்க்கெட்டை வந்து அப்ரோச் பண்ணலாங்கிறத ஸ்டார்டிங்கில் இருந்தே நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ நல்லா கவனிங்க. இது வந்து ஆல்ரெடி நாங்கள் ஃப்ரைடே போட்ட வீடியோவில் எடுத்தது. நல்லா கவனிங்க. நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனையும் லோ ஸ்ட்ரைக் எது, ஹை ஸ்ட்ரைக் எது, அது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு அதில் 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸு, இதில் 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸு. மார்க்கெட்டு மேலேருந்து கீழே வந்துச்சுன்னா மேலே உள்ள 2 ஸ்ட்ரைக்கை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். கீழே இருந்து மேலே போயிருந்துச்சுன்னா கீழே உள்ள 2 ஸ்ட்ரைக்கை பார்க்க போகிறோம். இதை பார்த்துட்டு 4 கன்ஃபர்மேஷனுங்க. இதை தவிர நமக்கு என்ன வேணும் சொல்லுங்கள்? இந்த 4 கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இதை நம்ம தொடர்ந்து பேக் டெஸ்ட்டு பண்ணணுன்னாவே 40 பாயிண்ட் பிடிச்சிங்க. 30 பாயிண்ட்டை சொல்லுங்களேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 30 பாயிண்ட்னா என்னாச்சு? 1950 ரூபா. 10 நாள் எடுத்தோன்னா என்னாச்சு? 19,000 எந்த வேலையில் நமக்கு வந்து கொடுப்பாங்க சொல்லுங்கள்? இதுக்கும் நம்மளோட டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:30 to 10 o'clock தான். நீங்கள் வேணால் இதை மார்க்கெட்டை வந்து இந்த 15 மினிட்ஸை வச்சு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே நீங்கள் நல்லா கவனிங்க. நம்ம நிஃப்டியோட இதில் போய் நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் இறங்க ஆரம்பிச்சிச்சுன்னா இறங்கிக்கிட்டே தான் இருக்குது. அடுத்த 15 மினிட்ஸ் இறங்க ஆரம்பிச்சிச்சா இறங்கிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸில் ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் பார்த்து, அதாவது 9:30க்கு மேலே போய் என்ட்ரி எடுத்திங்கனாவே கூட அதில் தாராளமாக 10லேருந்து 20 புள்ளி 30 புள்ளி நம்ம பிடிச்சிக்கிட்டே போகலாம். ஓகேவா? இதுதாங்க வந்து நம்மளோட அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ், அதாவது மேஜிக் கால்குலேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்டு லோ கான்செப்ட்டு. மேற்கொண்டு இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த கான்செப்ட் சம்மந்தமான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே வந்து எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. ஆப்ஷன் ட்ரேடிங் ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் எடுத்துக்கிட்டு மைண்ட் செட்டை பக்காவாக ரெடி பண்ணிக்கிட்டு ப்ராப்பரான ஸ்டாப் லாஸோடு போனோம் அப்படின்னா ஈஸியாக ஜெயிக்கலாம். தொடர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெயிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.